ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரா டிசைனர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம 34 சைஸு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லாரா டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, லைனிங் துணியை அயன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிசரை கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்குவோம். 1/2 இன்ச்சு ஜாக்கெட் மடிச்சு அடிக்கிறதுக்கு லைனிங்கிற வாசி 1/2 இன்ச்சு போதும். உயரம் 12.5. சின்ன பிள்ளை தான், சின்ன பிளவுஸ். உயரம் 12.5 இன்ச்சு. 12.5ல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு. நார்மல் பிளவுஸ் கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே பேக் சைடு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். 5.25 இன்ச்சு ஷோல்டரு. கழுத்து 2 இன்ச்சு. ஆம்கோல் 5 இன்ச்சு. 13.25 தான், 13.75 தான் ஆம்கோல் ரவுண்டு. கழுத்து 7 இன்ச்சு வச்சிருக்கேன். பேக் நெக்கு 7 இன்ச்சு. மார்பு சுற்றளவு 8.5 இன்ச்சு. 34 இன்ச்சுக்கு 34 4 பிரிச்சா 8.5 வரும். அந்த 8.5 மார்க் பண்ணிக்கலாம். அது இடுப்பு சுற்றளவு 24 4 பிரிச்சா 6 வரும். அதுல 1 இன்ச்சு நம்ம டாட்டுக்கு சேர்த்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். ஆம்கோலுக்கு பாக்ஸ் போட்டுக்கிறோம். 1.25 இன்ச்சு ஆம்கோல் வரைவோம்ல, அதுக்கு கழுத்தை வரைஞ்சிக்கலாம். நார்மல் பிளவுஸ் மாதிரியே பேக் சைடு நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதுல எந்த மாற்றமும் இல்லை நமக்கு. 1.25 வச்சு ஆம்கோலை வளைவா வரைஞ்சிக்கிறோம். நார்மல் பிளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஆம்கோல் வந்து இப்போ ஆம்கோலை செக் பண்ணிக்கிறோம். 13.75 பாதியா பிரிச்சாக்கா எவ்வளவு வருதுன்ட்டு 7க்கு 1 நூல் கம்மியா இருக்கும். இப்போ இங்க பாருங்க, கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பேக் சைடு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம இப்ப பிரின்சஸ் கட்டை போட போறோம். இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த பேக் சைடு நம்ம கட் பண்ணோம்ல, அதை அப்படியே போட்டு நம்ம இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஆம்கோல் எல்லாமே அதே சைஸ் தான். நம்ம நார்மல் பிளவுஸ்க்கு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். கழுத்து, முன்கழுத்து, ஆம்கோல் முன்கழுத்து மட்டும் நம்ம எவ்வளவு அளவு எடுத்துருக்கோமோ அதை வச்சுக்கலாம். ஆம்கோலும் அதே வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரியே வரைஞ்சிக்கிட்டு நம்ம குழி வெட்டுறதும் நம்ம நார்மல் பிளவுஸ்க்கு வெட்டுற மாதிரியே தான். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதுன்னா பட்டி வெட்ட மாட்டோம் இதுல பிரின்சஸ் கட் பிளவுஸ்ல. இங்க பாருங்க, ஆம்கோல்ல ஃபர்ஸ்ட் நம்ம குழி வெட்டுறதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். போட்டாச்சு. பாருங்க, லேசா இந்த மாதிரி வளைவா குழி வெட்டிக்கலாம். ஒரு 4 இன்ச்சுக்கு போதும். இங்க இருங்க, முன்கழுத்து 5.5 வைக்கிறேன். சின்ன பிள்ளை தான், ரவுண்ட் நெக் தான். அழகா வரைஞ்சாச்சு முன்கழுத்தையும். இப்ப பாருங்க, சைடுல நம்ம அங்க மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அங்க பாருங்க, கீழே 2 இன்ச்சு
பிளவுஸோட அடிபாகத்துல 2 இன்ச்சு, மேல ஆம்கோல் சைடு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அளவு மார்க் பண்றோம். அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு அதோட ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இங்க பாருங்க, அவ்வளவுதான். இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். கீழே 2 இன்ச்சு, மேல 1 இன்ச்சு, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்ல உயரம் எல்லாமே அதே உயரம் தான், அதே 12 இன்ச்சு தான் வச்சிருக்கோம். நம்ம இந்த சைட்ல மட்டும் நம்ம எக்ஸஸா சேர்த்துருக்கோம். பொறுமையா கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் கழுத்து வெட்டுறோம். முன்னாடி அந்த அரைஞ்சும் கட் பண்ணிக்குவோம். ஆம்கோல் எல்லாமே அதே மாதிரி கட் பண்ணிக்கிறோம். நம்ம புளி வெட்டிருக்கோம்ல, அதோட கட் பண்ணிக்கலாம். நாச்சஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இது 12 இன்ச்சு தான் நம்மளுக்கு உயரங்கிறதுனால மேலேருந்து இந்த பஸ்ட் உயரம் வந்து 9 வச்சிருக்கேன். கீழே இந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். 9 இன்ச்சு வச்சிருக்கேன் இந்த பஸ்ட் பாயிண்ட். ஷோல்டர்ல இருந்து அளக்கணும். அளந்து 9 வச்சுக்கிட்டோம். இங்க ஓப்பன் சைடுல இருந்து இங்க 3 இன்ச்சு வச்சிருக்கேன். மேல கீழே 3 இன்ச்சு போதும், அரை இன்ச்சு கம்மியா. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கோம். இப்ப நம்ம நார்மல் பிளவுஸுக்கு ஒல்லியா இருக்கவங்களுக்கு இவ்வளவு 1.25 டாட் பிடிப்போம். அதை இப்ப இங்க சைட்ல அந்த 1.25 வச்சுக்க வேண்டியதான். 1.25 மார்க் பண்ணி நம்ம டாட்டுக்கு நம்ம போடுவோம்ல, டாட்டு பிடிப்போம்ல, அதே மாதிரி வரைச்சிக்க வேண்டியதான். நம்ம கீழே 3 இன்ச்சு, மேல 3 இன்ச்சு, அதோட இந்த ஆம்கோல்ல நம்ம டாட்டு பிடிப்போம்ல, அதுகிட்ட நேரா எப்படி வளைச்சிருக்கேன் பாருங்க, அதே மாதிரி வளைச்சுக்கோங்க. அடுத்தது டாட்டுக்கு 1.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். 1.25 இன்ச்சு போதும், சின்ன பிள்ளைங்களா. 2.5 இன்ச்சு வச்சிருக்கேன் மேல. எப்படி வளைவா இந்த மாதிரி வளைவா மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம மார்க் பண்ணிருக்கோமோ அதே மார்க்கிங்ல கட் பண்ணுங்க. இந்த டாட்டை பிடிக்கிறோம்ல, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மேல வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஆம்கோல்ட்ட டாட் பிடிப்போம்ல, அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நைஸா ஒரு நூல் அளவு மட்டும் கரைச்சிக்கலாம். அது ரொம்ப பெருசா எடுக்க வேண்டாம். இப்ப நம்ம ஜாக்கெட்டை கட் பண்ணிக்கலாம். அதுல போட்டு லைனிங்கை போட்டு கையெல்லாம் வெட்டிட்டேன். ஸ்லிட் வச்ச கை தான் நம்மளுக்கு. இந்த பிரின்சஸ் மாடல் மட்டும் என்ன, அதனால அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பேக் சைடு போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸா விட்டு நம்ம கட் பண்றோம். ஏன்னா லைனிங் தைக்கும் போது கொஞ்சம் கூட குறைச்சா கட் பண்ணிக்கலாம். லைனிங் தைச்சிட்டு பாக்கி எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். நம்ம
4 இன்ச்சு விட்டே நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, முன்னாடி எப்படி போறோம்னு பாருங்க. பிரின்சஸ் கட் பண்ணோம்ல அத அதே ஷேப்ல போட்டுருக்கேன் பாருங்க. நடுப்பரை மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. தைக்கும் போதும் நீங்க பார்த்து தைக்கணும். லெஃப்ட் ரைட்டு மாறிடாம. கழுத்தை கட் பண்ணிக்கிறோம். இப்படியே வச்சு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தைக்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டு இங்கே பாருங்க, மிஷின் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் எப்படி ஓப்பன் பண்ணேன்னு பாருங்க. ஃப்ரண்ட் நெக் சைடு இது ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்குது உள்ள கெட்ட பக்கம். அதில் அதே மாதிரி நம்ம லைனிங் துணியை வச்சு லாங் ஸ்டிச்சில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறோம். சுற்றி பொருத்திக்கிறோம். லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஒன்றா அட்டாச் பண்ணிக்கிறோம். பாருங்க, இது மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. தையல் போட்டாச்சு. எக்ஸஸா உள்ள துணியை நம்ம கட் பண்ணிக்கிறோம் பாருங்க. அதே மாதிரி அந்த பக்கத்தையும் நம்ம தைச்சிக்கிறோம். எக்ஸஸா உள்ள துணியை கட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இப்போ சைட்ல ஜாயின் பண்ற துணியும் நம்ம அது மாதிரி இங்க பாருங்க ஓபன் பண்றோம். லெஃப்ட் ரைட்டை மாத்திடாம அப்படியே வச்சு தையலை போட்டுக்கோங்க. எக்ஸஸா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நம்ம தைச்சிட்டோம். இதை பிளவுஸோட நம்ம ஜாயின் பண்ணும் போது மேல் பக்கம் எது வரும்னு நம்ம வச்சு பார்த்துக்கணும். கரெக்டா வைக்கணும். நம்ம ஆம்கோல் நேச்சஸ் போட்டிருக்கோம்ல, அந்த சைடு பார்த்து வைக்கணும். வைக்கும் போது இங்க பாருங்க, நல்ல பக்கமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை பார்த்து வைக்கணும். பொறுமை, அந்த வளைவு வரப்ப மட்டும் கொஞ்சம் மெதுவா மிஷினை நிறுத்தி தைங்க. இறங்க, இவ்வளவுதான். இன்னொரு தையும் நம்ம தச்சுக்கலாம்.
இப்போ இதில் நம்ம ஓவர்லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓவர்லாக் பண்ணிட்டு படிமான தையல் போட்டுக்காங்க. துணியை நல்லா விரிச்சு விட்டு அதில் படிமான தையல் போடுங்க. படிமான தையல் வந்து இந்த சைடு வரணும். நம்ம ரவுண்டா பீஸ் வச்சோம்ல அந்த சைடு வரணும் படிமான தையல். அவ்வளோதான். இங்கே பாருங்க, நான் பேக் எல்லாம் தச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அது எப்பவுமே நார்மல் பிளவுஸ் தப்போம்ல நம்ம லைனிங் பிளவுஸு, அதே மாதிரி தான். பேக் சைடு துணியை அட்டாச் பண்ணிக்கிட்டு பேக் டாட்டு அடியில் மடிச்சு அடிக்கிறது எல்லாமே. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, அதுக்கு முன்னாடி அந்த சைடை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அதே அளவு தான் கரெக்டாக இருக்கும். நல்லா எக்ஸஸாக துணி இருந்துச்சுன்னா அதை லேசாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு அடியில் மடித்து அடிச்சுக்கிறோம். பேக் சைடு அடித்தோம்ல, இதுக்கு பட்டி கிடையாதுல்ல, அதனால ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டுருப்பேன் மடித்து அடிக்கிறதுக்கு. பேக்கில் எப்படி விட்டுருந்தோனோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் விட்டுருப்பேன். அதை மடித்து அடிச்சுக்கிறோம். 2 பக்கமும் மடித்து அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டாட் வராது, அதான் பிரின்சஸ் கட் பிளவுஸ். ஓப்பன் பீஸ் வைக்கிறேன். ஓப்பன் பீஸ் நார்மலா நம்ம பிளவுஸ்க்கு வைக்கிறோம்ல, லெஃப்ட் சைடு எப்படி ரைட் சைடு எப்படி வச்சிடணும் அதே மாதிரி தான். நம்ம இங்க இந்த சைடு மன்னார்குடி சைடெல்லாம் நம்ம ஓப்பன் பீஸ் இப்படிதான் வைப்போம். ஓப்பன் பீஸ் மட்டும் அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹூக் மாட்டுறது பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்டா லெஃப்ட்லையான்னு. எப்பவுமே நம்ம வந்து ஊக் மாட்டுறதுக்கு லூப் கட்டுவோம்ல, அதுல வந்து நம்ம 2 பீஸ் தான் கொடுத்து அடிக்கிறது. வி பட்டி வைப்போம்ல, அது மெயின் பீஸையும் லைனிங் துணியும் ஒன்னா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் தைக்கிறது. அழுத்தமா இருக்கும். வி பட்டி 5 வைக்கிறோம் நம்ம. ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நார்மல் பிளவுஸ் மாதிரி தான். பிரின்சஸ் கட்டுங்கிறது நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும்தான் வரும். 2 தையல் போட்டுக்கலாம். ஷோல்டருக்கு ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர்லாக் பண்ணிட்டோம். கை ஜாயின் பண்றோம். சுருக்கம் வைக்கணும் லேசா, தையல் கை இருக்குல்ல அது மாதிரி. கையெல்லாம் நம்ம நார்மலா ஜாயின் பண்றோம்ல, அதே மாதிரியே தான். முன்னாடி மட்டும்தான் நமக்கு அந்த மாடல் வரும். சின்ன பிள்ளைங்கலாம் இது ஓகே. பிரின்சஸ் கட் மாடல் பிளவுஸ். இது பாவாடை சட்டை தைக்கிறாங்களா, அதுக்கெல்லாமே இது மாதிரி தைச்சா நல்லா இருக்கும். 2 கையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரிய மாதிரி இருந்துச்சா என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்க. பிகினர்ஸா இருந்தாக்கா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த பிளவுஸு. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். கை தச்சாச்சு.
இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்றோம். அளவை மார்க் பண்ணிக்கிட்டு கழுத்து படிக்கிறேன். ரவுண்டு கழுத்து தான். நார்மலா நம்ம கழுத்தை அடிக்கிறோம்ல பிளவுஸுக்கு, அதே மாதிரியே கிராஸ் பீஸ் வச்சு மேட்சஸ் போடுறேன். ஜாயின் பண்ணிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 தையல் போட்டுக்கிறேன் கழுத்துக்கு. மேக்ஸிமம் இப்போ யாரும் எம்மிங் பண்ணுறது கிடையாது. லேஸ்லாம் வைக்கிறோம்ல, அதனால இது மாதிரி அடிச்சு விட்டுறது. 2 தையலை போட்டுட்டு அதுக்கு மேலே லேஸே நாட்டு வச்சிடும். நல்லா நார்மல் பிளவுஸ் தான் நம்ம எம்மிங் பண்ணுறது. எம்மிங் கேட்டால் மட்டும் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். பாருங்க, பிளவுஸ் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க. இந்த பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த கலருக்கு பிளாக்கும் இந்த கிரே கலரும் சூப்பராக இருக்குன்னு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.